அப்பா அந்த அக்கா, எஸ்எம்எஸ் மாமா பிரபு என்னாச்சு? அண்ணா அவங்க 2 பேர் வீட்லயா இருக்காங்க? ம் வரட்டும் இருக்கு. என்னப்பா என்னாச்சு? இருங்க டாட், அவங்களும் வரட்டும். ஏன் டென்ஷனா இருக்க? சொல்றேமா. என்னடா? முதல்ல நீங்க 2 பேர் கீழே வாங்க. அப்பா ஆ, நீங்க தான் இவங்க 2 பேரும் திவ்யா வீட்டுக்கு அமிச்சிங்களா? திவ்யா வீட்டுக்கு போனாங்களா? அதுவும் இவங்க 2 பேருமா? எதுக்குடா போனாங்க? இவங்க 2 பேரும் அங்க போய் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க தெரியுமா? இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? என்ன போட்டு கொடுத்தாங்க? ஆ, ஆ, ஆ. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்கு அங்க போனீங்க? ஏன்பா நாங்க அங்க போக கூடாதா? யார்கிட்டயும் சொல்லாம எதுக்கு நீங்க 2 பேரும் போனீங்க? உன்னைத்தான் கேக்குறேன். மா 200 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அடப்பாவீங்களா? என்ன மாமா இது? அவ தான் அறிவு இல்லாம பண்ணிருக்கானா? நீங்களும் கூட சேர்ந்து போயிருக்கீங்க. அறிவு இல்லாம அப்படி என்ன பண்ணிட்டோம்? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு 200 பவுண்ட் ரொம்ப கம்மி. சி வரதட்சணை கேட்கறதுன்றதே ரொம்ப கேவலமான விஷயம். இதுல நீ ஸ்டேட்டஸை பத்தி பேசுறியா? டேய், நீ டென்ஷன் ஆகாதடா. பொண்ணு வீட்டுல நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல டாட், நான் பேசிட்டேன். என்ன பேசுன? எது வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டியா? வாய மூடுறே. நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தானே? அது நடக்கவே நடக்காது. இப்படி ஒரு பிச்சைக்கார ஃபேமிலில சம்மந்தம் பண்ணி ஆகணும் இல்ல? ஏய் நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஏன்டா இந்த வீட்ல இருக்கோன்னு தோணுது. உன்னை யார் இருக்க சொன்னா? கிளம்பி போ. திவ்யா, மாப்பிள்ள என்ன சொன்னாரு? என்னடி தயங்கிட்டு இருக்க? அம்மா, அவர் எப்படியாவது 200 பவுண்ட் போட்டுருங்க, அப்பதான் உங்களுக்கு கௌரவமா இருக்கும்னு சொன்னாரு. மாப்பிள்ள அப்படியா சொன்னாரு? ம், என்னால நம்பவே முடியலையே. திடீர்னு 200 பவுன் கேட்டா நாம எங்க போக முடியும்? ஜானகி, எப்படி 200 பவுண்ட் ரெடி பண்ணணுங்கிறத பத்தி நீ யோசிக்காத. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தமே வேண்டான்னு தோணுது. ஆரம்பத்துல ஒரு மாதிரி பேசினாங்க, இப்ப மாத்தி மாத்தி பேசுறாங்க. இது சரியான சம்பந்தமா எனக்கு தோணல. நிச்சயம் பண்ணியாச்சு, இப்ப எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அதுக்காக 200 பவுனுக்கு இப்ப நாம எங்க போறது? நான் தரேன். என் பேர்ல அப்பா போட்டு வச்சிருக்கிற பிக்ஸட் டெபாசிட் பணம் இருக்குதுல்ல, அக்கா பேர்ல இருக்கிறதையும் என் பேர்ல இருக்கிறதையும் எடுத்துட்டா 200 பவுண்ட் வாங்கிடலாம்ல. மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டா அப்புறம் உன் கல்யாணத்துக்கு என்னடி பண்றது? கல்யாணமா? எனக்கா? அம்மாவே சொல்லிச்சு என்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், எனக்கு அதெல்லாம் நடக்காதுன்னு. என்னெல்லாம் யாருக்கு பாட்டி பிடிக்கும்? என்னம்மா, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பாட்டி பணம் சேர்த்துக்கிட்டு? நாளைக்கே பணத்தை எடுத்து நகை வாங்கிடலாம்.
ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி. ஏதோ கோவத்துல அன்னைக்கு அப்படி பேசிட்டேன். கோவத்துல பேசினாலும் உண்மையதானம்மா நீ சொன்ன. என்னெல்லாம் எவன் கட்டிப்பான். அம்மா போட்டோ எங்க? அது கட்டிலுக்கு கீழே. எதுக்கடி பாழுவுற? ஏம்மா? இங்க பாரு, நான் வேணும்னே பண்ணல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. அந்த சமயத்துல இந்த போட்டோ இங்க இருந்தா அதான். பரவாயில்லம்மா. நான் என்னமோ ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் என்ன அவங்க கிட்ட இருந்து மறைக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா என்ன மொத்தமாவே ஒதுக்க போறீங்கன்னு இப்பதாம்மா புரிஞ்சுது. சத்யா, சொல்லு சத்யா. இந்த போட்டோவை நான் எவ்வளோ ஆசையா சந்தோஷமா எடுத்துட்டு போனேன்னு உங்களுக்குலாம் தெரியும்லடா. ஹாலில் மாட்டி வச்சிருந்த போட்டோ இன்னைக்கு எங்க இருந்துச்சு தெரியுமா? கட்டில கடையில தூக்கி வீசியிருக்காங்க. ஏன் நீ உங்க அப்பா இருக்க போட்டோ தானே? அப்பா போட்டோ அங்க இருக்கிறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லடா. அதுல நான் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நான் அங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன்னு நினைச்சுதான் என்னை அவாய்ட் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தி இருக்கிறதே மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்க வீட்டுல இருக்கவங்க நினைக்கிறாங்கடா. அப்படி நான் என்ன தப்பா இருக்கேன்னு எனக்கு தெரியலடா.